கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் பகுதியில் உள்ள பட்டாவாரம் அப்படிங்கிற இடத்துல உள்ளவர் பிரகாஷ் காமாட்சி தம்பதி. இவங்களுக்கு 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பாகலூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் 11th படிச்சுட்டு வரா. கடந்த 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகிறா. வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு வீடு திரும்பலை. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த பொண்ணு 14ஆம் தேதி காணாமல் போகுது. வீட்டில் உள்ள எல்லோரும் தேடுறாங்க, சொந்தக்காரங்களும் எல்லோரும் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை இந்த பொண்ணு. உடனே இந்த பிரகாஷ்ங்கிறவர் பாகலூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னோடய பொண்ணு 14ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே போச்சு, வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸும் தேடுறாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஏரியில் ஒரு உடல் சடலம் கிடப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. உடனே போலீஸ் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னென்னா இந்த காணாமல் போன பொண்ணு தான் அங்கே சடலமாக மீட்கப்படுது. முதல்கட்ட விசாரணையில் என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணை யாரோ தலையில் அடித்து பலமாக அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே அந்த பொண்ணை, அதாவது அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் தீவிர விசாரணை ஆரம்பிக்காங்க. அந்த விசாரணையில் தான் தெரியுது அந்த பொண்ணு சிவா அப்படிங்கிற பையனை, 23 வயசு பையனை காதலிச்சுட்டு வந்திருக்கிறா அப்படின்ட்டு. இது என்ன விஷயம்னா கடந்த 2021ஆம் ஆண்டுலேருந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ லவ் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து மைனர், அதாவது சின்ன பொண்ணு. அப்போ வந்து இந்த பையன் சிவா வந்து இந்த பொண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி வீட்டை விட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டான். உடனே இந்த பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓசூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த பையனை பிடிச்சி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இது 2021 நடந்திருக்குது. அப்போ அந்த பையன் மறுபடியும் வெளியே வரான். வெளியே வந்தோன்னே இந்த பொண்ணுக்கு மறுபடியும் இருக்க முடியல. மறுபடியும் அந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ணுது. இது இந்த பெற்றோருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பயங்கரமாக கண்டிக்கிறாங்க. முதல்கட்ட விசாரணை இப்படி போகும்போது போலீஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சிவா மேலே தான் சந்தேகம் வரும் இல்லையா? ஏன்னா அவன் தான் லவ் பண்ணியிருக்கான், மேபி அவன் தான் கடத்தி கொண்டிருக்கலாம், அந்த மாதிரி கோணத்தில் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா அந்த சிசிடிவி காட்சியெலாம் ஆய்வுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. வீட்டில் சிசிடிவி வந்து கேமரா வச்சுருந்துருக்குறாங்க. சிசிடிவி கேமராவில் உள்ள காட்சிகளெல்லாம் ஆய்வு பண்ணதுக்காண்டி கொண்டு போயிருக்காங்க. அதை பார்த்தவொன்னே தான் போலீஸ்காரங்களுக்கு ஷாக் ஆகுது. என்னென்னா சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி அந்த பொண்ணு காணாமல் போயிருக்குல்ல, அன்னைக்கு வந்து அந்த சிசிடிவி கேமரா மேலே யாரோ ஒருத்தர் வந்து துணியை போட்டு மறைக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. எப்படி பார்த்துக்கோங்க, துணியை போட்டு மறைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாலை போடுறாங்க. ஷால் போட்டோன்னே அது மறையலை. ஏன்னா ஷால் துணி வந்து லைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் ஷால் போட்டோன்னே அந்த சிசிடிவி கேமரா வந்து மறையலை. பின்னாடி இருக்க காட்சிகள்லாம் தெரியுது. உடனே அந்த ஷாலை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மறைக்கிறாங்க. பெட்ஷீட் திக்கான துணின்னொன்னே அந்த காட்சிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த துணி இருக்குது. அது பின்னாடி நடக்கிற காட்சிகள் எல்லாமே எதுவுமே தெரியல. உடனே போலீஸ்க்கு யார் மேலே சந்தேகம் வருதுன்னா இந்த சின்ன பொண்ணோட பெற்றோர்கள் மேலேயே சந்தேகம் வருது. இந்த பிரகாஷையும் காமாட்சியும் பிடிச்சி தீவிரமாக விசாரிக்கிறாங்க. விசாரணையில் தான் திடுக்கிடும் தகவல் வெளியாகுது. என்னென்னா இந்த பெற்றோரை இந்த சின்ன குழந்தைய அடித்து கொண்டிருக்கிறாங்க. சம்பவத்தை அன்னைக்கு இந்த மாதிரி சிவா வந்து நீ வந்து காதலிக்கதை விட்டுறணும், அவனை வந்து மறந்துடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டியிருக்கிறாங்க சிவாவோட அந்த சின்ன பொண்ணோட பெற்றோர். இந்த சின்ன பொண்ணை ஒரு தனி ரூமில் போட்டு அடைச்சிருக்கிறாரு அந்த பிரகாஷ். அவட்ட அடைச்சி இனிமேல் இந்த பையனை மறந்துடணும், இந்த பையனை நீ நினைக்கவே கூடாது, இந்த பையனை காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது, நான் கல்யாணம் பண்ணால் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. உடனே இதை கேட்டு பயங்கர கோபமாக இருக்கிறாங்க அந்த பெற்றோர். கோபமாகி பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு, போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு. அப்படி அடித்ததில் அந்த பொண்ணோட தலை வந்து அங்கே இருக்கிற மரக்கட்டில் காலில் போய் மோதிருக்கு. மோதின வேகத்தில் ஸ்பாட்லேயே இறந்து போனோடனே இவங்களுக்கு வந்து பயமாகி போயிடுச்சு. இந்த நம்ம பொண்ணோட உடலை, நம்ம பொண்ணை கொன்னதை வந்து போலீஸ்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வண்டியிலே தூக்கிட்டு போயிருக்காங்க. வண்டியில் தூக்கிட்டு போய் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ஏரி இருந்திருக்குது. 3 கிலோமீட்டர் பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணை ஏரியில் தூக்கி வீசிட்டு வழக்கம் போல் வந்து இந்த மாதிரி பொண்ணை காணும் அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஆடிக்கிறாங்க. கடைசியில் போலீஸோட விசாரணையில் இது வந்து வெளிச்சத்துக்கு தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணு
பொண்ணோட அப்பா பிரகாஷ், அம்மா காமாட்சி, இதுக்கு உடந்தையாக அவங்களோட பெரியம்மா மீனாட்சியும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. மக்களே, இதில் என்ன தெரிய வருதுன்னா, காதல் வந்து ஒரு கொலையில் போய் முடியுது. காதல், கல்யாணம், கொலையில் போய் முடியுது. நிறைய சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி பெற்றோர்களே பிள்ளைங்களை கொல்றாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்குது. இருந்தாலும் நாங்கள் காதலிச்சே தீர்வோன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுதாங்க. அது ஏன்னு தெரியல. அப்படி காதலிச்சு தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா? முதல்ல படிங்க, படித்து ஒரு வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாதிங்க. உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையோ இல்லை நல்ல ஒரு பொண்ணையோ கல்யாணம் முடித்து வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே எதுக்கு இப்படி அவசரப்பட்டு நாசமாகி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி காதல் வலையில் விழுந்து தொலையாதீங்க. அது கடைசியில் மரணத்தில் போய் தான் முடியுது. நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் வேணால் சேர்த்து வைக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் நிறைய 170% லவ், காதல் இந்த மாதிரி மரணத்தில் தான் போய் முடியுது. தயவு செஞ்சு படிக்கிற நேரத்தில் படிங்க. 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இது தேவையே இல்லை. 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இது தேவையா? காலேஜுக்கு கூட போகலை நீங்கள், அதுக்குள்ளே இது நிறைய பேர் இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேயே 8ஆம் வகுப்புலேயே 10ஆம் வகுப்புலேயே காதல்னு போயிடுறாங்க. படிக்கிற வயசில் உங்கள் பெற்றோர்கள் எதுக்கு அனுப்புகிறாங்க? படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறாங்க, லவ் பண்ணுறதுக்கு அனுப்பலை. படிக்கிற வயசில் படிங்க, படித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஏன் இப்படி அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சு, இந்த அப்பா அம்மாவும் ஜெயிலுக்கு போகிறாங்க, அந்த குடும்பமே போயிடுச்சு. எதால்? இந்த காதல்னால, இந்த லவ்வால். தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி காதல் தேவைதானா, இல்லை தேவையில்லையா, இல்லை தேவைதானா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இன்னும் மற்றொரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.